அன்பு தம்பி எழுச்சி நாயகன் அண்ணனின் செல்ல பிள்ளை மாநில இளைஞர் பாசறை செயலாளர் இடுபாகம் கார்த்தி அவர்கள் சமூக அவலங்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருமுனை கூட்டத்தில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற எம்முள்ள அண்ணமார்கள் வீட்டிருக்கிற சான்ற பெருமக்களை கூடியிருக்கிற தாய் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்பது பணிவான வணக்கம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மக்களால் மக்களுக்காக மக்களை உருவாக்குற ஆட்சிதான் மக்களாட்சி என்று குறிப்பிட்டார். இந்திய திருநாடு மன்னராட்சி முறையை தாங்கி நின்று அந்த மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை முறியடித்து மக்களாட்சியாக பிரகடனம் செய்யப்பட்டது. இந்த நாடு மக்களாட்சி நாடு. மக்கள் தான் இங்கு எஜமானர்கள். இந்த மக்களாட்சியில் மக்களுக்கான அதிகாரம் என்றால் தேர்தல் முறைதான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ தேர்தல் வரும். அந்த தேர்தல்ல நாம் எல்லாரும் அதிகாரிகள் கிளம்பி போய் வாக்குச்சாவடி நோக்கி நகர்ந்து முன்னேறி வாக்குப்பதி எந்திரத்துல நமக்கு விருப்பமான கட்சிக்கு நாம் விடுகிற முற்றைதான் நமக்கான அதிகாரம். நாம் வாக்கு செய்து முடித்தவர்களாக நமது அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டது. நான் தவறாக இவரை தேர்ந்தெடுத்துவிட்டேன் என்று சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினாலும் அவரை திரும்ப பெற முடியாது. நாங்கள் தவறாக ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்திவிட்டோம் என்று சொல்லி கொளத்தூர் தொகுதி மக்கள் முழுவதும் இறங்கி போராடினாலும் அவரை திரும்ப பெற முடியாது. தேர்தல்னா வாக்குறுதிகளை வாரி வழங்குவாங்க. நாங்க வந்தோம்னா பாடாரும் தேனாரும் கரை கொண்டு ஓடும். நாட்டை அப்படியே செழிப்பு வைப்போம். புத்தக சிற்பியாக நாட்டை மாற்றி படைப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியை வாரி வழங்குறாங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் நாம் கேள்வி எழுத முடியும். நாம கடையில போய் பொருள் வாங்குறோம். இந்த கடையில போய் துணி வாங்குறோம். அந்த கடையில போய் பொருள் வாங்குறோம். அந்த பொருள் தரமா இல்லை அப்படின்னா நாம நுகர்வோர் நீதிமன்றம் போகலாம். நுகர்வோர் நீதிமன்றம் போய் நான் பொருள் வாங்கினேன் தரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்தோம்னா அதற்கான இழப்பீடு கிடைக்கும். ஆனா ஒரு ஆட்சிய திமுக ஆட்சி தலைவர் ஆட்சியா இருக்குங்க. இதை சரி பண்ணுங்க எந்த நீதிமன்றம் போகுது. பாஜக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியா இருக்கு, மோசமான ஆட்சியா இருக்கு, எந்த நீதிமன்றம் போகுது. நாம் பொருள் வாங்குறோம். பொருள் வாங்குற சொல்லலாம் 3 மாசம் கேரண்டிங்க. பிரீத்திக்கு நான் கேரண்டி இல்லை. பிரீத்திக்கு கேரண்டி இருக்கு. ஸ்டாலின் கேரண்டி இருக்கா? எடப்பாடி கேரண்டி இருக்கா? மோடிக்கு கேரண்டி இருக்கா? எந்த கேரண்டியும் இல்லை. பொருட்களை வாங்கினா கூட 3 மாத காலம் இல்ல 6 மாத காலம் இது சரியா இல்லை. அதுக்கு பிறகு ஆயிடுச்சுன்னா எங்கிட்ட வாங்கல. இப்ப குறைந்தபட்சம் ஸ்டாலினோ மோடியோ ஒரு 6 மாத காலம் நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க, நல்ல நிர்வாகத்தை செய்வாங்க, மக்களுக்காக பாடுபடுவாங்க. எந்த முடிவாரு இதாங்க ஜனநாயக முறையில கொடுமையிலும் கொடுமை. 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியா, 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி நாம் போராடிட்டு இருக்கோம். எதுக்கு? அடிப்படை வசதிக்கே அல்லாடி கொண்டிருக்கோம். 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியாவில் 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியில சாலை வசதி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல, தெருவிளக்கு வசதி இல்ல, சாக்கடையா இருக்குது, மருத்துவமனையில மருத்துவம் இல்ல, அங்க போனா நாய் கடிக்கு பாம்பு கடிக்கு மருந்து இல்ல. எல்லாமே அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளை கூட இன்றைக்கு வரை இவர்கள் செஞ்சுட்டார். இந்த முத்துப்பட்டை பொறுத்த வரைக்கும் புதிய பிறந்த இந்த சட்டை நான் போன மாசம் வாங்கினா இந்த மாசம் போட்டா இது பழைய சட்டை. ஆனா 25 வருஷமா இருந்த புதிய பிறந்த நாம யார் கட்டினாங்களோ அவங்க விழுந்துடலாம். 25 ஆண்டாக புதிதாக இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை கட்டினதுக்கு நான் பாராட்டு நடக்கலாம். புதிய பிறந்தது என்ன புதிய பிறந்தது? நான் இப்போ பார்த்துருக்கேன். நான் இப்ப வந்துட்டேன்.
இன்னைக்கு புதிய பேருந்து அந்த பேருந்து நிலையத்தை பராமரிச்சு மக்கள் பயன்பாடு கூடத்துல என்ன பிரச்சனை? ஏன் விட மாட்டேங்க? இல்ல ராத்திரில போய் சரக்கு அடிக்க ஏதுவான இடம் விட்டுருந்தா எதுக்கு சரக்கை போட்டு அங்க படுத்துக்கலாம்? அதை தாண்டி யார் அக்கௌண்ட் காசுல அந்த பேருந்து கட்டப்பட்டுச்சு? மக்கள் வழிபணம், மக்கள் உழைப்பு, மக்கள் சேமிப்பு, மக்கள் வழிபடத்தில் அந்த பேருந்தை கட்டி வச்சு 400 ஆண்டு காலமா பயன்பாட்டில் இருந்தோம்னா இதை எப்படி கடந்து போறது? பக்கத்துல கழிப்பறை இருக்கு, கழிப்பறை இங்கேயே இந்த பேரூராட்சி, இந்த பேரூராட்சி வளர்க்கம் யாராவது இந்த கழிப்பறை போவாங்க? போட முடியுமா? உள்ள போயிட்டு வெளில முடியுமா? எல்லாமே மோசமா இருக்குங்க. கழிப்பறை சுகாதாரம் இல்லை, அவ்வளவு மோசமா இருக்கு. அதுக்கு எடுக்க பார்த்தா பட்டறை குளம்னு போகும். அது குளமா இருக்குதா? குளத்துக்கு நடுவே செடிகள் மாட்டிருக்குது, காடுகள் இருக்குது, முட்புறங்கள் இருக்குது, பிளாஸ்டிக் தோட்டங்கள், குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு ஒட்டிக்கிட்டீங்க. நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்குது? இந்த பேரூராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுது? இங்க பெரிய பெரிய தலைமுறை மக்கள் எல்லாம் நிர்வாகத்திற்காகவே இதை சரி செய்யறது என்னங்க ஒரு பிரச்சனை? வேற என்னங்க வேலை? மக்கள்கிட்ட காசு வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க. சொத்து வரி, குப்பை வரி, தண்ணீர் வரி, எல்லாத்துக்கும் வரி வந்து சொல்லுவீங்க. அந்த வரியை குடும்பம் என்ன பண்றீங்க? குப்பை வரி வாங்கினால் குப்பைகளை மேலாண்மை செய்யணுமா இல்லையா? திடக்க குப்பைகள், திரவ குப்பைகள், மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் வகைப்படுத்தணும். ஆனா குப்பையை முழுக்க சாலை கிடைக்குது. அந்த பக்கம் கிழக்கு சாலையில மழை போல குப்பை கொண்டாந்து கொட்டிச்சு. அதை எடுத்து போராட வேண்டியிருக்கு எல்லா கட்சியும். போராடி போனா அதை கொண்டு மங்களூர் வைக்க போறாங்களா? மங்களூர்ல நீர்நிலை இருக்கிறது. அப்ப என்ன நடக்கும்? அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடுவாங்க, நீர்நிலை வைக்காது. எங்க எடுத்து போற? எங்க எடுத்து போற? அப்ப நிர்வாகங்கள் துணி கூட இல்லை. தடுப்பணை கட்டணம் போராடும். உண்மையிலே தடுப்பணை வச்சுட்டு சால பொருத்தமானது. ஏன்னா அணைய வரவனாலும் தடுக்கிறாங்க இல்ல, அதான் தடுப்பாங்க. தம்பிக்கோட்டை பாமணியாறு தடுப்பாங்க, போராடுறாங்க. இன்னைக்கும் கிடைக்கல. மலைக்காய் கோரையாறு எங்கூர் திருமாவளம் பக்கம் அந்த ஆற்று கொண்டு வந்து அதிகப்படியான ஆட்கள் இருக்குது. இந்த செடிகள் எல்லாமே அதை வந்து அப்புறப்படுத்த ஆகிடுது. கோரையாறு இருக்குது, கோரையாறு அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். தம்பிக்கோட்டையில வந்து விபத்து ஏற்பட்டு அரசு அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்த விளைவாக 6 காயப்பட்டவர்கள் 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வச்சது. இன்னைக்கு வரைக்கும் காயப்பட்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காசு வரல. யார் இடையில பறிச்சது? அரசே கொடுக்கலையா? இல்ல கொடுத்ததை எவனாலும் தடுத்து எந்த அதிகாரியாவது வாயில போட்டாமா? எங்க போச்சு காசு? தம்பிக்கோட்டையில அவங்க தடுப்பணை கேட்கறாங்க, கிடைக்கல. அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க விபத்துல, அவங்களுக்கும் உரிய நிவாரணம் இன்னைக்கு வரைக்கும் போச்சு. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. இந்த நிலைமை தமிழ்நாட்டுல இருக்குது. தமிழ்நாட்டுல முத்துப்பட்டுல இருந்து இல்ல, தமிழ்நாடு முழுக்க இதான் நிலைமை. ஒரு ஊர் ஒழுங்காக எல்லா ஊர்லயும் அவ்வளவு மோசமான நிர்வாகம். ஆனா இந்த நிலையை வச்சுக்கிட்டான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தாங்க. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. இந்த ஆட்சியை குறை சொல்ல எது கொம்பன் வரணும்? நோண்டாலே போதும், காரணம் மாநகரத்தை தேர்தெடுத்த வெட்டங்கள் ஆட்சி. இல்ல ஆட்சியை குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னா நாங்க வழக்கு போட்டுருவோம், நாங்க போட்டு சும்மா இருக்க மாட்டோம். என்ன இந்த ஆட்சி? அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, அவங்க 10 ஆண்டுகள் ஆட்சி. அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியோட உடம்பு தானாகதான் திமுகவுக்கு மக்கள் ஓட்ட போட்டாங்க 2000 போட்டு. அதுவாங்க ஸ்டாலின் சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வராது, உதயத்தா போராடுனாங்க. எந்த வகையிலே மக்களுக்கு கொடுத்தார்கள்? 2 பேரும் திராவிட கட்சி, திமுக அதிமுக மாறி மாறி ஆயிடுச்சு. மக்களுக்கு எந்த நிலையும் இல்லை. நாம இங்க பேசிக் கொண்டிருக்கோம் குப்பை மேலாண்மை, அதே போல நீர் மேலாண்மை. தமிழர்கள் நீர் மேலாண்மையில வந்து சிறந்து வந்திருக்கான். பழந்தமிழ் இலக்கியங்கள் காப்பியங்கள் சொல்லுது. சேர சோழ பாண்டியவர்கள் ஆண்டார்கள் இந்த நாட்டை. அன்னைக்கு சேசிக்கு இல்ல, கட்டாச்சு இல்ல, டிராக்டர் இல்ல, புகழை இல்ல, லாரி இல்ல, கனரக வாகனங்கள் இல்ல, கனரக எந்தங்கள் இல்ல. அன்னைக்கு இருந்தவர்கள் மண்வெட்டி கடப்பாய் மட்டும்தான்.
மண்வெட்டி கடற்பாறை வைத்து ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, கண்மாய் வெட்டினா, வாய்க்கால் வெட்டினா, பாங்கல் வெட்டினா, ஏங்கல் வெட்டினா, நீர்நிலை வெட்டினா, வெட்டி அதை நீரை சேமிச்சான், பராமரிச்சான், மக்களின் நீர் தேடி கொடுத்தான், பாசனத்துக்கு கொடுத்தான், எல்லாத்தையும் சாத்திய வெட்டினான். மன்னன் மன்னராட்சி காலத்துல மதுராந்தகன் ஏரியை கட்டியவன் ஒரு மாமன்னன், ஒரு மன்னன். வீராணன் ஏரியை கட்டவன் ஒரு மன்னன். மன்னராட்சி காலத்தில் நீரை சரியாக சேமித்தார்கள். அன்னைக்கு புலவர்கள் பாரா, மன்னா அறம் போல் இன்பம் என்ற மூன்றையும் பரவர்கள் என்றால் நீ நீரை சேமி என்று சொல்ற. அதே போல நீரை சேமித்து கொடுத்தவன் மன்னன். ஆனா இன்னைக்கு நீரை சேமிக்கான யோசிச்சு பாருங்க. பாரதி பாடுறான், காடு தென்பண்ணை பாடாது தமன் கண்டவர் வகை பாடதி என ஏரியாத பல ஓட திருமணி சேர்த்து தமிழ்நாடு. பாரதி இந்த நாடு விடைபெறுவதற்கு முன்பாக இருந்து போயிட்டான். அடிமை நாட்டுல பாடுறான், அடிமை நாட்டுல வெள்ளட்ட நாட்டுல இந்த நாடு செல்வம் கொடுக்கும் நாடாக இருந்தது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தண்ணீர் கட்டுப்பாடு, தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீருக்காக மக்கள் அழித்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்காது. அன்பான மக்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல வறட்சியான மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா உடனடியா எல்லாத்தையும் பதில் வரும். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர். இந்த ராமநாதபுரத்துல, சிவகங்கையில, விருதுநகர்ல பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட போறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா இந்த நாடுகள் எல்லாம் தண்ணீர் கொடுத்துச்சு. நம்ம ஊர்ல மழை காலம் இருக்குது, மழை பொழியும். ஆனா துபாயில மழை காலமே இல்லை. சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆறே இல்லாத சவுதி அரேபியாவில தண்ணி தட்டுப்பாடு இல்லை. தண்ணிக்காக மக்கள் போராடல, வீடுகளை குடத்தை வைத்துக் கொண்டு யாரும் அஞ்சல் படல. அப்ப எப்படி சாத்தியம்? இத்தனைக்கு அது ஆடுவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள். மன்னனாகிறான் மன்னன். அந்த கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓட்டு போடுற ஜனநாயக முறை கிடையாது, மன்னன் தான் ஆகிறான். அந்த மன்னராட்சி காலத்துல பாலைவன நாடாக இருக்கக்கூடிய துபாயில தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. இன்றைக்கு வரை இல்லை. யாராவது சந்தேகம் தான் கேட்கல, துபாயில தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. அங்க என்ன மழை வளம் இல்லை, அதனால கடல் வளம். கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு தேவைப்படுது அங்க நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல கடல் வளம் இருக்கு, மழை வளம் இருக்கு. அன்பான மக்களே, ஒட்டுமொத்த பூமி பந்தை பாருங்க. இந்த பூமி பந்துல சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. இந்த பூமி பந்து முழுமைக்கும் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர். ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மழை பொழிவு ஆண்டொன்றுக்கு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழை பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழை பொழிவு அதிகம். அந்த மழைநீரை இங்க ஏரிகள், குளங்கள் தண்ணீர் சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும், மக்களின் பாசனத்தை நோக்கி செய்ய முடியும். ஆனா அந்த நோக்கமோ அந்த அக்கறையே இல்லை. நாங்க காலையில தண்ணி கட்டு போராடுறோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக, குறைஞ்ச வச்சு 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை போன்ற பிறப்பதற்கு முன்பிருந்தே காவிரி உண்மைக்காக போராட்டம். ஆனா மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, யார் ஆண்டாலும் சரி, ஒரு காவிரியில தண்ணி தர மாட்டார். காவிரியில தண்ணி கட்டி போராடினா கர்நாடகி வாழக்கூடிய தமிழனை துரத்தி அடிப்பான். தமிழன் வணிக வளாகங்களை சூறையாடுவான். தமிழன் வீடுகளை தீக்கையாக்குவான். தமிழ் பெண்களை மாண்புக வைக்குவான். நடந்து கொண்டிருக்காங்க. அங்க காவிரி சிக்கல் நல்லா சொல்லி போற எல்லா கட்சியும் ஒரே பக்கம் இருக்கு. நம்ம ஊர்ல காவிரி டெல்டா மாவட்டம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டத்தில் போயிட்டு இருக்கோம். அதே போல கர்நாடகத்தில் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூரு, ஹாசன், பெங்களூர், இதுதான் காவிரி டெல்டா மாவட்டம். ஆனா காவிரி சிக்கல் அன்று வந்தால் அந்த 4 மாவட்டங்கள் மட்டும் போராட்டம் இல்லை, ஒட்டுமொத்த கர்நாடகம் பற்றி எரியாது. காவிரி எங்கள். ஆனா தமிழ்நாட்டுல காவிரினா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டம் தான் போராடும். அப்ப என்ன, ஒட்டுமொத்த தேசியத்தின் பிரச்சனை ஒரு 3 மாவட்ட பிரச்சனையாக குறுகி போனது. அதன் விளைவாக காவிரி தண்ணி கட்டு போராடலாம், போராடிக்கிட்டு
ஒரு பக்கம் காலையில தண்ணி தர மாட்டேங்கிறான், அந்த பக்கம் பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் காலை ஆட்டி துணையாறு நோய்கள், அபராதி, பவானி, இதெல்லாம் காவியாட்டோட துணையாறு உபாது. இந்த நொய்யல் என்ன இருக்கு, பவானி என்ன இருக்கு, அமராவதி என்ன இருக்கு, எல்லா ஆளுகளும் அழுகி விழுந்து சத்து கொண்டது. தமிழ்நாட்டுல மணக்கொள்ளை அடிக்காத ஒரு ஆறு உண்டா? ஒரே ஒரு ஆறு, 32 ஆறுகளில் மணல் கொள்ளை, மண்ணை கொள்ளை கொண்டு போய் கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, தமிழ்நாடுக்கு, துபாய் போன்ற அளவு தேசங்களுக்கு இந்த மண் வளர்த்திருக்கிறார். யார் தடுத்தா? யார் கேட்டா? அதிமுக ஆட்சி காலத்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். திமுக ஆட்சி காலத்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். ஆனா என்றைக்காவது திமுகவோ அதிமுகவோ அதிமுக ஆட்சி காலத்த மணக்கொள்ளை நடக்கிறது என்று பாருங்க, திமுக ஆட்சியை மனக்கொண்டு இருக்கிறது அதிமுக போராடுகிறதா? போராட மாட்டான், ஒரு நாள் மாட்டான். ஏன்னா இந்த மண்ணை கொள்ளையடித்தால், இந்த நீர்வளம் பறித்தால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு எல்லாரும் ஒரு ஓட்டு, இன்னைக்கு ஓட்டும் இல்லை, 2000 நோட்டு எடுத்து நீட்டிமா வாங்கிட்டு ஓட்ட போட்டு, நீ ஒரு குத்து ஒரு காசு வாங்கிட்டு அவன் 5 வருஷம் குத்து குத்துட்டான். என்ன பண்ண ஓட்டப்போற மாறி எத்தனை மடங்கு 7ஆம் தர அறியா, நீ திமுக அதிமுக ஓட்ட போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு அப்புறம் போராட்டம் எடுக்கணும்னா என்ன பயன் இருக்குது? நபிகள் நாயகர் சொல்றாங்க, லண்டன் கொடுப்போர் மீது வாங்குவோர் மீது நேரில் சாவு உண்டாகுது. அவையெல்லாம் சொல்றாரு, ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நேர்மையோர் வாழ்வு என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வச்சு ஒப்பாங்க, உன்னால நேர்மையாக வாழ முடியாது என்று சொல்ற. அவர் சொன்ன காலம் நான் வாழ்ந்து கொண்டதே இந்த காலம் தான், தற்காலம் தான். நேர்மையாக உன்னால வாழவே முடியாது. ஒருத்தன் நேர்மையா உண்மையா இருக்கான அவன் அந்த மக்கள் கேள்வி சொன்னான், தானும் படுக்க மாட்டான், தண்ணி படுக்க மாட்டான். செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தன் ஊரடிச்சு உழைய போடுவான், மகராச என்னமா வாழ்ந்தாங்க, வாழ்ந்தா இளமை வாழ்ந்த. யார் சொல்றா? எந்த மக்களுக்கு நேர்மையை உண்மையா உழைக்கிறோமோ அந்த மக்கள் இறந்துச்சுன்னா கேள்விதான். அப்ப இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது. ஒரு நாட்டுல பிரதமர் சரியில்லை, அந்த நாட்டு சமூகம் இல்லை, முதலமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டு சமூகம் இல்லை, அதிகாரி சரியில்லை, நாட்டு சமூகம் இல்லை, அமைச்சர் சரியில்லை, நாட்டு சமூகம் இல்லை. ஆனால் மக்கள் சரியில்லை என்றால் எது மட்டும் செய்ய முடியாது. அருகாமையில கேரளா இருக்கிறது, கேரளாவில் வாக்குக்கு காசு ஒருத்தன் போனான்னா உடச்சி குறைச்சி அடிக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல 2021 நாமக்கல்ல மக்கள் போராட்டம் பண்றான், சாலை இறங்கி பேருந்து வந்துச்சு, பக்கத்தளவுக்கு அதிமுக காசு வந்துச்சு, எங்க தெருவுக்கு காசு வரல, காசை வாங்கி கொள்ளுங்க. அந்த மட்டும் ஆட்சியர்கள தோட்டம் கொடுத்தாங்க, காசு வரல, அங்க போராட்டம். அப்ப எவ்வளவு பெரிய புரட்சிகரமான போராட்டம். பிரணாமத்தின் இரட்டை பாத்திரங்கள் இனம், போர் குணத்தையும் போராட்ட உணவின் விளம்பரம் பெற்ற இனம் எதுக்காக போராடி கொண்டிருக்காங்க? அப்ப என்ன பிரச்சனை? ஆட்சியாலும் தெரியல. அப்போ முதல்ல மக்களை திருத்தணும், மக்களை விட்டு கொண்டு வரணும். அதுதான் நான் சொல்றேன். அவன் புரியல. இப்ப இதுல சாலையில குப்பையை போட்டாங்க, இங்க தம்பிக்கோட்டையில தடுப்பணம் வேலை, அப்புறம் விவசாயிகளுக்கு எந்த இதுவும் பண்ணல, அங்க காயப்பட்டாங்க, நிவாரணம் வரல, கேட்க முடியல. நான் கேட்கிறேன், இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கை கொடுத்து அதிகாரப்படுத்தியா? நாம் தான் போடுறோம். போட்டு பழக்கமாயிடுச்சு. பக்கா திமுக என்னடி பக்கா திமுக? கருணாநிதி மூத்த மன அழகிய திமுக கட்டுரைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. நான் பக்கா அதிமுக. ஜெயலலிதாவுடன் உத்தரவை சசிகலாவே அதிமுக இல்லை. ஆனா திமுகவே போடணும், அதிமுக போடணும். எதுக்காக போற? ரத்தடைக்கு உதயசு இந்த காலத்துக்கு தான் ஓட்டு போறேன். யாராவது சொல்லு, திமுக அதிமுக தேர்ந்தெடுக்கப்படுறேன், மக்களுக்கு சேவையாற்றுவான், உண்மையா உழைப்பான், நேர்மையா இருப்பான், உண்மையா இருப்பான், யாராவது ஒரு சொல்லு, ஒண்ணும் ஆனாலும் ஓட்டப்படுவோம். எவ்வளவு கேள்வி நாட்டில் எவ்வளவு சிக்கல். ஆனா இந்த சிக்கல்களுக்கு வேளாண் பேசுகிறார், மக்களை மறைமாற்றான். அன்பான சொந்தங்களே, நான் எப்படிப்பட்ட ஆட்சியாளர் கொண்டு அதுவும் ஐயா ஸ்டாலினோட அறிவு கூர்மை இருப்பாங்க.
நான் சொல்லி விளக்க வேண்டியது. ஐயா ஸ்டாலின் வந்து அன்றைய திருமணத்துக்கு போது ஒரு வீட்டுக்கு போட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கறது ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து ஒருத்தரோட அங்க ஒரு பெண்ணு வந்தாங்க. இது யாரு ஒரு சிஸ்டாலும் இல்லை, இல்ல என் ஒய்ஃபு அப்படின்னு. அடுத்த நினைக்கிறாரு கல்யாணம் வச்சாங்க. உலகம் முழுக்க கல்யாணமானதான் ஒய்ஃபு. எப்படிப்பட்ட தலைவர்! 2021 தூத்து கொண்டாரு. மக்கள்கிட்ட குறை கட்டிக்கிட்டாரு. குறை கேட்கிறப்ப ஒருத்தன் மனைவி கொடுத்தான். மனைவி கொடுத்தப்ப அவன் பேரை சொல்லி மாடசாமி நம்ம பேர் நினைக்கிறேன். அந்த பேரை சொல்லி என் கறவை மாட காணுங்க, இந்த கறவை மாட்டை காணும் என்று போராடுகிற சகோதரிக்கு நாங்க தீர்த்த கொடுத்த. அவன் தெளிவா ஆம்பளை சொல்றான். ஆனா அவர் சகோதரி அப்படிப்பட்ட ஆட்சியாளர் பெறும். அதிமுக ஆட்சி காலத்தை என்ன நினைச்சோ அது வேண்டாம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்காரு. அன்றைக்கு நாம் போராடணும், கதாமங்கலத்தை நெடுவாசல போராடணும். ஈசன் எடுக்கக்கூடாது, சைக்கவம் எடுக்கக்கூடாது, எங்கள் விளைநிலைகளை பறிக்க கூடாது, நாம் போராட்டம். அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க விவசாயி பக்கம் நியாயம் இருக்கு, விவசாயி பக்கம் இருக்க. ஆனா இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்திலே மக்கள் போராடுறார்கள், அதே விவசாயி போராடுறாங்க. 8 பேர் சாலை திட்டம் வேண்டாம், எங்கள் விளைநிலைகளை பறிக்க வேண்டாம், போராட்டம். அதே போல பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க வேண்டாம், எங்கள் கிராமத்தை அழிக்க வேண்டாம், போராடுறாங்க. ஆனா எந்த போராட்டத்துக்கும் மதிப்பிருக்கிறது இல்லை, எதுக்கும் மதிப்பு. ஒன்னையே வச்சிருக்கேன், பாஜக வீழ்த்தணும்னா நாங்க தான் வரணும். அன்பான சொந்தங்களே, இந்தியா முழுக்க பாஜக வந்ததுக்காகவே இந்த கேள்வி. நான் யாரோடு 2 மாதம் பேச தயாரிக்கிறேன். நான் பல இடங்களில் கொண்டிருக்கேன். நான் கட்சியை பாஜக பிடிக்கிறான். நான் திமுக 50 பேருக்கு ஜாபம் தொலைக்காட்சியில நேராக பாதிப்போம், இல்ல இதே போல மக்கள் மன்றத்துல பாதிப்போம். யார் பாஜகவை ஆதரித்து கொண்டிருப்பது, யார் பாஜகவுக்கு அடிப்படையாக வேலை செய்து கொண்டிருப்பது ஒருத்தவரை. பாஜகவை இந்தியா முழுக்க வளர்ந்திருப்பதே திமுக தான். எப்படி நான் சொல்றேன், நல்ல கண்ணையாவை தோக்கடிச்சு சீது ராதாகிருஷ்ணன் ஒரு RS காரனை வெள்ள வச்சு இதே திமுக. 2000 தொடக்கத்துல கெச்சாவை முதல் முறையாக சட்டமன்றத்தில் அழைத்து போனது இதே திமுக தான். வாஜ்பாயோட முதல் ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலம் 13 நாள்ல கழிந்திருக்கு. அதுக்கப்புறம் நன்மை இல்லாம பிறகு 13 மாசம் வரைக்கும் ஜெயலலிதாவோட ஆதரவு தாக்குது. 13 மாசம் எடுத்து ஜெயலலிதா வாபஸ் பண்ணிடுறாங்க ஆதரவு. ஆட்சி கவிழ்ந்தது. அன்னைக்கு கவிழ்ந்த போது பாஜகவோட கூட்டணி வச்சு ரைட் பர்சன் ராங் பார்ட்டி வாஜ்பாயை கொண்டாடி 5 ஆண்டு காலம் வாஜ்பாயின் கரங்கள் அதிகாரத்தை கொடுத்தது திமுக. 5 ஆண்டு காலம் முழுசா 20 மாதத்தில் நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறி கொண்டிருந்த போது 99 தொடங்கி 2004 வரை பாஜகவை அதிகாரத்தில் அமர்த்தது திமுக. 2002 குஜராத்தில் 3000 இஸ்லாமிய மக்கள் நரேந்திர மோடி கொந்தளித்த போது, எந்த நரேந்திர மோடி இஸ்லாமிய மக்களை கொந்தளித்தாரோ அந்த மோடியின் கரத்தை உடைக்கிறது இந்த திமுக. நீ இல்லைன்னு மறுத்து இந்த ஊர்ல கூட்டம் போட்டு பேசு, மறுத்து பேசு. குஜராத்தில் என்னென்ன குறவு கருப்பை பெண்ணின் வயிற்றை கிழித்து சிசுவைக்கு நெருப்பில் பசித்து போட்டு கொள்ளான் பிரிட்டிஷ் பானுங்கிற ஒரு பெருமகளை அவை கண்மண்ணே குடும்பத்தார கொண்டான். இந்த கொடுகளை அன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருந்த போது வாஜ்பாய் மோடியோடு பக்கத்தில் வந்தது முரசொன்னாரே கண்ணன். நீ மட்டும் 5 ஆண்டு காலம் 99 2004 வரைக்கும் பாஜக கரங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறனா 2000 மோடி ஒருவன் பிரதமராக இருக்க முடியாது. வாய்ப்பை பாஜக வளர்ச்சி அடித்தளம் விட்டதே இந்த திமுக. இன்னைக்கு பாஜக வலிமையா இருக்குதா? வலிமையாக. அன்பான மக்களே, திமுகவோட பழக்கம்னா லெப்ட் அங்கே காட்டுவான், ரைட்ல எங்கே கட்டப்படுவான், ஸ்ட்ரைட் கட்டப்படும். உலக அனுப்பி அதாவது அதனால் எமனாக உலகத்தை
ஐயா கருணாநிதி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. என்ன சார், இந்துக்கள்னா திருடன் பேசுறது. பேசினவுடனே தனிப்பதிவார் கூட்டம் வழக்க போட்டு நீதிமன்றம் இழுத்தவுடனே சொல்றாரு, நான் இந்துக்கள்னா திருடன் சொன்னேன், ஆனா நீங்க தப்பா சொல்றீங்க. இந்துக்கள் என்றால் உள்ளத்தை கொள்ளை கொண்ட திருடன், இறையற்றவன் என்று சொல்லி சொன்னது யாரு? கருணாநிதி. 98 கருணாநிதி சொல்றாரு, பாஜக ஆக்டோபஸ் போல கரங்கள் கொண்டது, பல கரங்களை கொண்டது. 99 அதே ஐயா கருணாநிதி சொல்றாங்க, ஆக்டோபஸ் கரமே இல்லை. ஏன் இவ கூட்டணி சார்? இந்த சந்தர்ப்பம் தான் தெரியுது. 2019 ஐயா உதயநிதி சிறையில் இருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனையை பாஜக கொண்டு வரவில்லை, ஏமாற்றிவிட்டது. 2019 2021 அதே பேச்சு, அதே மூலம். எய்ம்ஸ் மருத்துவமனையை பாஜக கொண்டு வரவில்லை, மாறாக நீட்டதை புகட்டிவிட்டது. சொன்னது திமுக. 2019 தேர்தல், 2021 தேர்தல். 2021 திமுக வென்றவர்கள் தமிழ்நாட்டில் மருத்துவமனை திறப்பு மோடியை திமுக அழைத்தது. என்னங்க கடந்த காலத்தை கோதாக்கு முடிப்பீங்க, மோடி தமிழ்நாட்டில் வரலாற்றீங்க, கரும்பு வளர்த்தீங்க, அன்னைக்கு கரும்பு கொடியாட்டீங்க, ஏன் மோடியை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக அந்த ஐயா பிஆர் சொன்னாங்க, வெள்ளி தட்டுல வச்சு 11 மருத்துவ கொள்கையை மோடி கொடுத்திருக்காரு. அது வேண்டாமா? அந்த மோடியை கூட்டாம யாரை கூப்பிடுறது? தேர்தல் சமயத்துல எய்ம்ஸ் மருத்துவரை கொண்டு வரல மோடி அப்படின்னு தேர்தல் வந்த பிறகு மோடியை அழைத்து வெள்ளி தட்டுல வச்சு 12 மருத்துவ கொள்கை கொண்டு மோடின்னு போறார். இதுதான் திமுக. தமிழ்நாட்டில் உதயநிதி சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் வெள்ளத்துக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க. அப்ப சொன்னா இது தமிழ்நாட்டில் உதயநிதி டெல்லி எட்டியார் பேசாரு. ஒரு தேர்தல் காலத்துல ஒரு நிதியமைச்சர் போய் மக்களை பார்த்து பெரிய விஷயம். மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்க நோக்கத்தோடு இல்லை, அவங்க கவலை கொண்டிருக்காங்க, கரிசனத்தோடு இருக்காங்க. யார் சொல்றாங்க? இந்த பிஆர் தமிழ்நாட்டுல பாசிட்ட பாஜக ஒழிய இது தமிழ்நாட்டை வளரும். டெல்லியில என்ன? டெல்லியில பாஜக எப்படி எங்கள் இனிமையான இடைகள் நண்பன் நீங்க இருக்கலாம், காதலி நீங்க இருக்கலாம், அப்பா நீங்க இருக்கலாம், அம்மா நீங்க இருக்கலாம், எப்ப எது நீங்க இருக்கலாம். இந்த பம்மளுக்கே சம்பந்தம் ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லுவார், சின்னவங்க நீங்க ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிகள் தான் சொல்லுங்கள். எப்ப விரோதி வேண்டப்பட்டாரு ஒரு கேள்வி வருங்க. அதே போல இவருக்கு இனிமையான எதிர்ப்பு. இவர் பாஜகவை காட்டி காட்டி நம்மளுக்கு ஏமாத்துறாங்க. பாஜக எந்த காலத்தில் தமிழ்நாட்டில் வராத, பாஜக சட்டத்தினால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எழ முடியாது. நீ அண்ணாமலை கூட்டுவா, அப்பனை கூட்டுவா, யார் வேணாலும் கூட்டுவா, தமிழ்நாட்டில் பாஜக வராது. இப்ப ஐயா அமித்ஷா பேசிட்டாங்களே, நீங்க அம்பேத்கர் சொல்லி என்ன கிடைக்க போகுது? பகவானின் பேரை சொன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்குது. சரிங்க, பகவான் பேரை சொன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். சரி, நாங்க 10ஆம் நிலைமை நரகத்தை விடுபட எந்த பகவான் பேரை சொல்றது? எந்த பகவான் பேரை சொல்றது? கடந்த காலத்துல ராமர் ஜெய் ஸ்ரீராம், இன்னைக்கு எந்த பாஜக ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க. ஏன்னா ராமர் பாஜக எழுதிவிட்டால் பாஜக ராமரை எழுதிவிட்டது, திறக்க பயிற்சி அவ்வளவுதான். ஏன்னா 4 நூற்றாண்டு ஆசிரியமா ராமர் கோயில் கட்டணும், ராமர் கோயில் கட்டணும், கட்டி ராமர் கோயில் கட்டினா அங்க ஒழுகுது இந்த லட்சம் இருக்கு ஒரு பக்கம். ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்திய உள்ளடக்கிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில பாஜக போட்டு போடுது. நீ எந்த ராமரை வைத்து 4 நூற்றாண்டு அவசியம் பண்ணியோ அதே ராமர் கோயில் தோத்து போன பாஜக. தோத்து போன ஒண்ணு ஜெய் ஸ்ரீராம் சொன்னேன், ஜெய் ஜெகநாதன் தான். ஒரிசால பேசுறவ ஜெய் ஜெகநாதன் தான். அவருக்கு எப்படி பாம்புடிங்கிற ஊருக்கு போனா நடக்குது எனக்கு பார்த்துக்கலாம் பாஜக. தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசுவான், நீங்க பேசுறான், நீங்க பேசுறேன். ஒரு சேரி இருக்கும், ஒரு காலனி இருக்கும், அந்த சேரிக்குள்ள காலனிக்குள்ள பிள்ளையார் சிலை கொண்டு வா அப்படின்னு நம்ம கேட்டோம், வராது.
சேரிக்குள்ள காலுக்குள்ள எங்கள் ஆடி குடிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த பிரயாசம் தோழர். ஆனா எங்க மசூதி இருக்கோ எங்க தேவையான இருக்கோ அங்க போகும். சாமனோட பள்ளிவாசல் அங்க போகும், தர்காவா அங்க போகும். 5 ரூபா முறுக்கு பள்ளிவாசல் இருக்கு, 5 ரூபா முறுக்கு பேரவட்டம் இருக்கு. ஒரு மத புதுசுல மத சண்டையை உருவாக்குறது, மத சண்டையை உருவாக்கி மக்களை இந்து இஸ்லாமிய பிரித்து அதன் மூலமாக வாக்கு கேட்கிறார். இதான் பாஜக. நீங்க இல்ல நீ இந்து இஸ்லாம் பிடிச்சிருக்க, நமக்கு எப்படி சொல்லிவிட்டு வந்துருக்காங்க. சின்ன பிள்ளை சொல்லுவான், முத்துக்கோட்டைக்கு போனா மிச்சர் வந்து ஐயர்கள்ல வந்து அங்கதான் நல்லா இருக்கும். நீ அச்சு பாத்தியா நீ ஏன் முஸ்லிம்கள் நம்ம நாட்டு மிச்சர் விளையாண்டா நம்மளை பிரித்தாடுறது, மக்களை குறைவுபடுத்தி அதன் மூலமாக வாக்கு கேட்கிறது. இதான் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு முழக்கம் பாஜக. தமிழ்நாட்டுல பிள்ளையார பேசினா பிள்ளையாருக்கு மார்க்கெட்ல வந்து விட்டுட்டாங்க. இப்ப முருகனுக்கு வெற்றிவேல் வீரர்கள் இது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வீரர்கள் என்று விளக்கத்தை வைக்கிற இந்த பாரதம் தான் கேரளாவில போனா வைக்க மாட்டாங்க. அந்த சாமியே தமிழ், அந்த சாமியே தமிழை தாங்கிற பாரதம் தான் மேற்கொள்ள போன சொல்லுவானா அங்க சொல்ல மாட்டாங்க. அந்த ஜெயிக்காடி ஓடுவாங்க, அந்த ஜெயிக்காடி ஓடுவாங்க. மகாராஷ்டிரா சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க. அங்க கனவியாதான் முடிஞ்ச, அந்த கனவியாதான் போயாங்க. வடநாட்டுல உத்தரத்துல போனா ஜெய் ஸ்ரீராம், ஒரிசாக்கு போனா ஜெய் ஜெகநாத், 3க்கு ஏற்ற மாதிரி தூங்குவோம். இதுதான் பாஜக. வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல மாட்டுக்கறியா அடிப்பான், ஆனா கேரளா போனா எனக்கு ஓட்டது நான் மாட்டுக்கறி வீட்டுல தான். இங்க வந்து இஸ்லாமியர்களை கிறிஸ்தவரை அந்நியப்படுத்துவான், ஆனா கோவாவுக்கு போனா இது கிறிஸ்தவத்தை சேர்ந்த வேட்பாளர் போடுவான். பாஜகவின் நோக்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவது, அரசியல் சாசனத்தை தூக்கிவிட்டு மனிதர் வந்து வைப்பது. நீ நம்பி கொண்டிருக்கியா? நீ இந்து உன்னை இந்து ஏற்றுவானா? தமிழர்கள் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள் யாபுறான். பாஜக என் அன்பான மக்களே, ஈழ நாட்டில் லட்சக்கணக்கான தமிழர் கொண்டு வைக்கப்பட்ட போது, 2 லட்சம் தமிழர்கள் கொண்டளிக்கப்பட்ட போது 2 லட்சம் பேர்ல குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர் இந்து, 1.5 லட்சம் இந்துக்களை கொண்டளித்தவன் ராஜபக்சே, மகிந்தா ராஜபக்சே. அந்த நேரத்திலே இந்துக்களை இவங்க இந்துக்களை சொன்னா இந்து வழிபாட்டு கோயிலை தகர்த்தான், பிள்ளாய்கள் அடிச்சான், முருகன் அடிச்சான், பாலிகள் அடிச்சான், எல்லாத்தையும் பண்ணான். இல்லாத ராமன் கோயிலை சொல்லி இருக்கிற பாபர் மசூதிக்கு தகர்த்த, பாபர் மசூதிக்கு முன்பாக இந்த ராமர்கள் இருந்தது இல்லை. இதான் வரலாறு. இருந்தது பாபர் மசூதி மட்டும்தான். இல்லாத ராமர் கோயிலை சொல்லி இருந்த பாபர் மசூதி தகர்த்தான். அதே சமயத்துல ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கு. அந்த இடத்தில் வழிபாட்டுகளை தகர்த்து கொடுத்த ராஜபக்சரை திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு கூப்பிட்டு பூரண கும்ப மரியாதை செஞ்சு சிறப்பு கலம்பரம் பிரிச்சு வரைக்கிறது இந்த கேள்விவாக ஏற்ற இந்துதான். இங்கே போலே சிவனை கும்பிட்டு முருகனை கும்பிட்டு வாழக்கூடிய இந்துதான் அல்ல. அந்த இந்துக்களை கொண்டளித்த ராஜபக்சரை எதற்காக பாஜக ஆதரித்தது அதை சொல்லிட்டு ஓடுவாங்க. அது போல சொல்லு, காலையில தண்ணி கட்டு போராட 30 ஆண்டா போராடமே. இந்த காலையில தண்ணி கிடைக்காம வாரியை பயிரை கொண்டு வாரி வாழாது எங்கள் விவசாயி அவன் அதனால கும்பிடுறான், சுலைமான் கும்பிடுறான். ஒரு காலையில இருக்கிறானே இல்லடா, அவன் சாகிற ஓலை ஏன் உனக்கு தண்ணி வரல? பாஜக காலை தண்ணியே கட்டு தரல, ஏற்படுத்தல. நம்மை ஒருபோதும் இந்துவாக கருத மாட்டான். ஆனா இந்து என்று சொல்லி மக்களை சொல்லிருக்கிறார். பாஜக எந்த காலமும் தமிழ்நாட்டுல இளமும் விடக்கூடாது, தொடர்ச்சி. அதுக்கு நீங்க திமுக நம்புங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் பேசுவான் எல்லாம் நல்ல வாழ்க்கை, ஆனா செயல்பாடு வேற. பாஜக தமிழ்நாட்டை இந்தியாவே நிற்குது, அண்ணா இருக்குது. ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, 2 பேரும் உட்காந்துருக்காங்க. மூளைக்கு பக்கத்துல யாராவது ஒருத்தர் எழுந்து போனாலும் கணக்கு முடிச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து நம்ம
60,000 கோடி மிச்சப்படுத்தி நாட்டுகள் தர முடியா? டிமானிஸ்ட்ரேஷன் பண மதிப்பிழப்பு ஒன்று இல்லை. பாஜக பணத்தை செல்லாத இருக்கிறது. 2016 டிசம்பர் 8 நவம்பர் 8 500 செல்லாது 1000 செல்லாது அறிவிச்சார் மோடி. இதே போல ஆட்சி. அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு நன்மை யாரால் பாஜக சொல்லுங்க? யாரால்? 2014 மோடி பரப்பேசுகிற போது நாங்கள் வந்தால் கருப்பணத்தை ஒழிப்போம், கருப்பணத்தை ஒழித்துவிட்டு இந்தியா முழுக்க வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு பஞ்சடங்களை தலா 4 லட்சம் பணத்தை போடுங்க. யாரு போட்டாரு? பணத்தை போட்டாரு, புதிய பட்டையை போட்டாரு, நாமத்தை போட்டாரு. ஆனா வெட்கமில்லாம சொல்றாங்க, நாங்க நாட்டை வளர்த்து கொண்டு வளர்த்திட்டு வளர்த்துக்கிட்டோம், நாட்டை உயர்த்தி கொண்டு என்ன வளர்த்துருச்ச? இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி வந்து யாரும் பார்க்க. மன்மோகன் சிங் கொடுத்ததே கொடுமையான ஆட்சி தான். ஆனா பாஜக எப்படி இருந்துச்சு? மன்மோகன் சிங் கொடுத்த மோசமான ஆட்சிக்கிறப்ப மன்மோகன் சிங் இந்த மதராச இல்லதான் இருந்துச்சு. இதான் பாஜக சாதனை. பாரத் மாதாஜிக்கே விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா பாரத மேல வந்து அவளை கற்பிச்சு கொண்டுவாங்க. என்ன காஷ்மீர்ல கத்துவாங்கிற பகுதியில ஆசிபாங்கிற பச்சளை குழந்தைங்க கோயிலின் கருவறைகளை வைத்து காலை வைப்பதை செஞ்சு கொண்டான். அவள் கையை விட்டு காலை விட்டு முதுகலை உடைத்து வாயை வரைப்பொருளை திணித்து ஒரு வாரத்தை சென்று வன்கொடுமை செஞ்சு பண்ணான். ஆசிபாங்கிற பச்சளை குழந்தைய காஷ்மீர்ல கத்துவாங்கிற பகுதியில எவன் எவன் அந்த பாலியல் கூட செஞ்சு அந்த குழந்தையை கொண்டானோ அவனுக்கு ஆதரவாக இந்தியாவோட தேசிய கொடியை எழுதி பாரத் மாதாஜி ஜே என்ற முழக்கம் போட்ட கும்பல் எந்த கும்பல்? இந்த பாஜக, இந்த RS. அந்த பாஜகவும் RS-ம் பெண் மண்ணுக்கு இருக்கு. எங்க மண்ணுக்கு இருக்கு? வாட்டாக்குடி இளைஞனும் ஜாமோட சிவராமனும் வளர்ந்த நிலமராது. எங்கள் தாத்தன் வாட்டாக்குடி இளைஞனும் ஜாமோட சிவராமனும் எங்கள் தாத்தன் முருகனும் வளர்ந்த நிலமில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய மகத்தான போராடி வாட்டாக்குடி இளைஞர் ஜாமோட சிவராமன். அதோட வளர்ந்த நிலத்துல பாஜக என்னோட இந்த நாட்டின் விளைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய படையை கட்டமைத்தார். அன்றைக்கு இந்திய தேசிய படைக்கு தென்னகிழந்து ஆட்களை அனுப்பியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அன்னைக்கு நாட்டு விளைக்காக சுபாஷ் சந்திர போஸும் முத்துராமலிங்க தேவரும் போராடிய போது வெள்ளக்காரனோட படையில் ஆட்களை போராட்டம் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க நிலத்திலே பாஜகவுக்கு என்ன பச்சை தமிழை பிறந்தவளை காமராசர் தன் 9 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் நாட்டை பொற்காலாக மாற்றி காட்டி கொண்டார். அந்த காமராசர் இன்னோடு வைத்து கொடுத்த பார்த்த இயக்கம் RSS. காமராசர் உலகிய நிலத்திலே RSS பாஜக என்ன வேலை? எதுக்கு பாஜக RSS? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்தியாவோட அதிகாரத்தை எழுதிருக்கீங்க தொடர்ச்சியாக 15 ஆண்டு. நீங்க இந்த 15 ஆண்டு காலத்துல நாட்டு மக்கள் சொல்ல வேண்டாம், நீங்க உங்க முடிஞ்ச இந்துக்களுக்கு பண்ணுங்க. இதே இந்து ஐயா பொன்ராஜம் போராடினாங்க. ஏழை இந்துக்களுக்கு உதவி தொகை வேணும். எத்தனை ஏழை இந்துக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. 56 இன்ஜின் 56 இன்ஜின் மோடி 56 இன்ஜின் நம்ம மாறும் நினைச்சிட்டோம். கடைசியா தெரியும் வாய் எல்லாம் பேச்சுதான், கொஞ்சம் பேச்சு இல்லை. அது பாருங்க, பாகிஸ்தான் மட்டும் பாருங்க. பாகிஸ்தான் விட மாட்டோம், பாகிஸ்தானை தும்சம் செய்வோம். பக்கத்துல சீனாக்காரன் இருக்காங்க, கொஞ்சமா போயிடுவாங்க. சீனாக்காரன் வாய் முடிக்கிறது. பாகிஸ்தான் படையை நாங்கள் ஒடுக்குவோம். அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவோட பகுதி அருணாச்சல பிரதேசம். அந்த அருணாச்சல பிரதேசத்தை வந்து சீனாக்காரன் சொன்னாங்க தெற்கு திபெத்துங்க. இது தெற்கு திபெத் எங்கள் சொந்தமா நாடுங்க சீனாக்காரன். இதுவரை நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டு காலத்துல அவர் நாட்டில் சீனாங்கிற வார்த்தையை நிச்சயிட்டு
உச்சரிக்க மாட்டார். இந்திய எல்லைக்குள்ள புகுந்து இந்திய ராணுவனோட தலையை கேட்டுட்டு போயிட்டான். யாரும் தாங்க சீனாக்காரன். அப்படி சீனா அவ்வளவு அட்டுழிக்க செய்த பிறகு சீனாவுக்குள்ளாக இந்திய ஆட்சியை உச்சபட்ச தெரியுமா? உச்சபட்ச டிக்டாக்கு தடை போட்டாங்க. டிக்டாக்கு தடை போட்டா சீனாக்கு தடை போட போறாங்க. டிக்டாக்கு தடை போட்டா சீனாக்கு கொலை போறாங்க. சீனாக்கு ஏன் கொலை போறேன்? 2019 புல்வாமாங்க வந்து தாக்குதல். ஒரே ஒருத்தன் 350 விமானங்களோட வந்து 44 ராணுவ கொண்டிருக்கேன். அந்த லட்சம் பேர் உள்துறை அமைச்சகம், உளவுத்துறை, இளவுத்துறை எல்லாத்துறையும் ஒரே ஒருத்தன் வெடிமண்டோட வந்து 44 பேர் கொண்டு போயிட்டான். 44 ராணுவ செத்துப்பாண்ட வச்சு அரசியல் பண்ணி வாழ்க்கை அறுவடை பண்ணது வாங்க. அந்த புல்வாமா தாக்குதலுக்கு எதிர்வினை என்ன அப்படின்னு நாட்டு கேட்டாங்க. ஐயா அமித்ஷா சொன்னாங்க, நாங்க சும்மா இல்லைங்க, நாங்க பயங்கரம் பண்ணிட்டோம், சம்பவம் பண்ணிட்டோம். என்ன சம்பவம் பண்ணீங்க? அதாவதுங்க, நாங்க வந்து பாகிஸ்தான்ல புத்த போட்டோம், தீவிரவாத முகாம்களை அழிச்சிட்டோம், தீவிரவாதிகளை கொண்டுட்டோம். சரிங்க, கொண்டுங்க, செத்தவரை உடலைங்க அப்படின்னு கேட்டா வேலை பண்ண முடியாது. கடைசியா பார்த்தா பாகிஸ்தான்காரன் போய் ஐநாட்ட புகார் பண்றான். என்ன புகார் பண்றான்? இந்தியா சூழலில் பயங்கரவாதம் செய்கிறது. அதென்ன சூழலில் பயங்கரவாதம்? ஆள் அரவணையாக பொத்தல் காக்க குண்ட போட்டா, காடுகளை செடி கொடிகளை அழித்தால் அதற்கு ஒரு சூழலில் பயங்கரவாதம். இவன் ஆளுக்கு கிடைச்ச குண்டே போட்ட ஆழ்வாங்க குண்ட போயிட்டான். செத்து போனது 15 ஃபைன் மறந்து ஒரு பார்த்தா. ஆனா இங்க வந்து பாகிஸ்தான் இவ்வளவுதான் பாஜக. அவனுக்கு நாடு விட்டோ மக்கள் விட்டோ எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு எப்போதும் அரசியல், மதம், கடவுள், மத உணர்ச்சி தூண்டி அரசு பண்ணுவான். மாட்டுகளை கேட்பான், உனக்கு விருப்பம் உண்டா கூடியதையா விலகி போ, துடைக்கணும் என்று போன உனக்கு என்ன பிரச்சனை? மாட்டுகளை தீங்கியா நீ? நாட்டிலே தீங்கியா? வியாபாரம் தீங்கியா? வியாபாரம் தீங்கிட்டாங்க. அப்ப நாம எகலாம் அதற்கு சாப்பிட நீ அரளி சாப்பிட என்ன போடுறீங்க? இந்த பாஜக ஏதாவது ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளராது, அது அவனுக்கே தெரியும். ஆனா இந்த இல்லாத பாஜக காட்டி காட்டி எல்லா அநியாயங்களையும் திமுக செய்து கொண்டிருக்கிறார். பாஜகவோட மறைமுக ஒன்று நான் சவால் பண்றேன். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியின் தலைவரை பார்ப்பார். அகிலேஷ் யாதவ், இந்த பக்கம் சந்திரசேகர் ராவ், உத்தவ் தாக்கரே, பினராயி விஜயன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளின் தலைவரை பார். அத்தனை எதிர்கட்சிகளின் தலைவர்களும் அல்லது அவன் குடும்பமும் அமலாக்கத்துறையாக வழக்குக்கு உள்ளாகி பரிதாங்கப்பட்டது. இந்தியாவுடைய அமலாக்கத்துறையால பாதிக்கப்படாத ஒரே குடும்பம் ஐயா ஸ்டாலின் குடும்பம் தான். அமலாக்கத்துறைக்கு பாஜகவுக்கு திமுக என்ன கரிசனை, என்ன மோசம்? பாஜக ஆளாத கேரளாவில் நோய் எத்தனை முறை போனாது? ஒரு முறையாவது கேரளாவை ஆளக்கூடிய தமிழ் அரசு மோடி அழைக்கணுங்களா? இல்ல. ஆனா ஒரு முறைக்கு பல முறை மோடியை தமிழ்நாட்டுக்குள் அழைத்தது இந்த திமுக அரசு, இந்த திமுக அரசு. ஏன்னா அவன் கூட எப்போதும் மறைமுக உறவு உண்டு. அதிமுக பாஜக பேட்டி, திமுக பேட்டி, அவர்தான் பேசும். பாஜக கொண்டு வந்துச்சு எண்ணெய், அந்த எண்ணெயை தான் பல உலகங்க விசாரணை பண்றான், பரிமாணம். அந்த எண்ணெயில ஆதரிச்சது பார்லிமெண்ட் ஆதரிச்சது இந்த திமுக. அதே போல ஜிஎஸ்டிய மாநிலங்களில் ஆதரிச்சது ஏதிமுக. ராமர் கோயில் கட்டிக்கொள்ளாத உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றது இந்த திமுக. ராமர் கோயில் கட்டிக்கொள்ள செஞ்சு பஸ்தா நிதி கொடுத்தாரு, இதே திமுக தான் பண்ணுச்சு. திமுக மூத்த அமைச்சர் ஐயா ரகுவதி சொல்றாங்க, திராவிட மாநிலத்தை முன்னோக்கிய ராமர் தாங்க, ராம சமூகநீதி காவலர். பாஜகவே கட்டி விட்டார் ராமரை. ஆனா திமுக சொல்றது எங்களுக்கு முன்னோடி ராமா. ராமரை முன்னோடி சொன்ன கட்சி இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பாகுமா? நாங்க சொல்றோம், நாங்கள் சிறுபான்மை என்று ஒருபோதும் ஓடித்தர மாட்டோம். அவன் பெரும்பான்மை தேசத்தின் பயன் இந்த மண்ணின் குடிமகன், இந்த மண்ணின் எப்போது இஸ்லாமியராக கிறிஸ்துவராக மாறிப்போம். இந்து மக்களுடைய தீண்டாமை கொடுமைகள்
பள்ளம் என்றும் படை என்றும் சாணார் என்றும் என்னை சபித்தான். தெருவுக்குள்ள போகக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது என்று எனக்கான உரிமையை மறுத்தான். இந்த தீண்டாமை கொடுமை பாழாதுதான் இஸ்லாம் அதுவான். கன்னியாகுமரி பக்கம் அன்றைக்கு மேலாளை நிறுத்த முடியாது. தீண்டாமை கொடுமை பெண்கள் மேலாளை நிறுத்தினால் அதற்கு வழிகட்ட வேண்டும். வாழ்வின் அளவுக்கு ஏற்றவான் வழிகட்டணும். வழிகட்ட முடியாத பெண்களை தூக்கி கொண்டு போய் அன்றைக்கு இடிக்க வைத்து மாறுபடத்தை திரும்பி அறுத்தா மாறுக்கு கீழே வழிகட்ட மதத்தை விட பரதாதந்த மதம் உயரானது என்றுதான் எமது உறவுகளுக்கு விசாரிப்போம். நான் நல்ல உலகத்தோடு ஆரோக்கியமா இருக்கேன், திடகாத்தமா இருக்கேன். என்னை பார்த்தால் கேட்டு தொட்டால் கேட்டு சமைக்காது இந்து மதம், சனாதன தர்மம், மனநீதி. நான் தொழுநோயால் பார்க்க விட்டு கிடந்தேன். என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கூட தொட மறுத்தார்கள். எங்கிருந்தோ அந்த அன்னை தரசா தொட்டு சேவை செஞ்சாங்க. நன்மை கடனாக நான் கிறிஸ்துவுக்கு போனேன். நான் இஸ்லாத்துக்கான கிறிஸ்தவனாலும் நான் இந்த மண்ணின் பொருளாக மதத்தை வைத்து மத சண்டையை கூட்டிவிடலாம் நினைத்தால் தமிழ்நாட்டில் வருது ஒரு நாள் ஆகியது. திமுக அடிக்காது, திமுக காசு பயன்படுத்துங்க. நாங்க முதலாளா அனுப்புவோம். நீ அஜினா சாமியை வந்து கும்பிடுறோம், கருப்பண சாமியை கும்பிடுறோம், சொர்க்கமான கும்பிடுறோம். ராவுத்த சாமியும் சாமி யான்னு தெரியுமா? ராவுத்த சாமி கூட பாரு தலைமையில குள்ள வச்சிருப்பாரு. ஏன்னா ஊரை காவியத்தை எண்ணுகின்ற என் இஸ்லாமிய சகோதரன் தான் எனக்கு சாமியாக குல சாமியாக மாறி ராவுத்த சாமியா இருக்கான். ராவுத்த சாமி, அந்த ராவுத்த சாமி வாழ்வரை இந்த நிலத்தில் தொடராங்க போவார். நாம் தமிழர் கட்சி முன்கள போராடியாக திமுக இனிமே நம்பிக்கொண்டிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நபிகள் சொல்றாங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாது காலம் கடத்துறவன் பெரிய கொடுமையானங்க. அப்படி கொடுத்த வாக்கு எந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றலையே. நாங்கள் வந்தால் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்போம் திமுக. ஆனா திமுக ஆட்சி காலத்தில் எங்களுக்கு அடுத்தடுத்து இஸ்லாமிய சிறைவாசி செத்து போறாங்க. அப்துல் ஹக்கீம், அபுதாஜித், கடைசியா கோயம்புத்தூர்ல ஐயா பாட்சாவோட மகன் கொடுத்து திமுக சிறைப்பாடுங்க. ஏன் மாற்றிருக்கல? இவன் ஏமாற்றுக்காரன், மோசடி பொருள். அன்பான மக்களே, மிக அண்மையில ஒரு செய்தி வந்து எல்லாரும் பார்ப்பீங்க. அமெரிக்காவில அதானி திட்டம் கட்டப்படுது. கௌதம் அதானி மோடியோடு இருந்தது. என்ன கொடுத்தாரு? இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மின்சார வாரியம் இருக்கு. 5 மாநிலங்களோட மின்சார வாரியத்தில் லஞ்சம் கொடுத்தாரு. கொடுத்த தொகை 2000 கோடி. அது ஆந்திராவுக்கு 1750 கோடி இருக்கு. மீறி யாராவது கொடுத்தாருன்னா ஒரிசா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கௌதம் அதானி லண்டன் வந்தது. கௌதம் அதானி யாருக்கு கொடுத்தாரு? யாரு வாங்க? இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு பேசுறா. எல்லாருக்கும் குதிக்கிற திமுக இந்த அதானி விவகாரத்தை அடக்கி மாற்றிட்டாங்க. ஜூலை 10ஆம் தேதி கௌதம் அதானி சித்தரஞ்சன் சாலைக்கு வராது. சித்தரஞ்சன் சாலை யாரு இருக்கு? ஐயா ஸ்டாலின் இருக்கு. யார பார்த்தாரு அதானி? ஸ்டாலின பார்க்கணும்னா சபரீஷனை பார்த்தாரு. யார பார்த்தாரு? அதானியோட காட்டுப்பள்ளி குறைந்த விரிவாக்கம் தமிழ்நாட்டில் எதுக்காக செலவு செய்திருக்கு? அதிமுக ஆட்சி காலத்திலே நிலக்கரியை இறக்குவது கொண்டுள்ள 3000 கோடியை போல சென்றவை அதானி. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நமக்கு மின்கட்டணம் ஏறுது. ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு மின்சாரம் வாங்கும். அந்த கடனை நிவர்த்தி பண்ண எந்த திட்டமும் அரசு இல்லை. நம்ம தலைமை தான் வருவான் இந்த சுமையை. ஒட்டுமொத்தமா 8 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாடு. 8 லட்சம் கோடி. 8 லட்சம் கோடி வச்சிருக்காங்க. போக்குவரத்து சேர்ந்த நடத்துறவர்கள், ஓட்டுநர்கள் எல்லாம் ஓய்வு பெற்றுட்டாங்க. ஓய்வு பெற்றவங்க ஓய்வூதிய பயணிகள் வந்து சேவையும் போறாங்க. நடுவே நாயகர் சொல்றாங்க, உழைக்கிறவனோட கூலிய அதன் வேத காயத்துக்குள்ள கொடுத்துங்க. அவன் உழைச்சி முடிச்சு களைச்சு போய் அவன் பண்ண ஓய்வு இன்னைக்கு வந்து காசு திமுக.
எப்படி எல்லா துறையும் நஷ்டம் செய்யுது. நாங்க வந்தோம்னா பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம். ஆசிரியர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஆனா என்னாச்சு, பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த கையில இருந்துச்சு. எல்லா துறையை சேர்ந்த மக்களும் போராடுறான், அல்லாதான். ஆனா மாநிலத்தை கேள்விட்ட திமுக அரசு என்ன சொல்றது, நல்லாட்சி, தமிழ்நாட்டில் நல்லாட்சி. அரச பேசணும்னா வழக்கு போடுவோம். வழக்கு போட்டு உள்ள போட்டோம்னா நீ பயந்து இல்லை, வழக்கு போட்டோம்னா தெரியல, அரசியலுக்கு போக முடியாது. இல்லைன்னா அரசியலை குற்றம் வரல. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, நம்ம ஒண்ணு திருவாரூர் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் நமக்கு இருக்காங்க. எதுக்கு நாம போய் பதிவு பண்ணோம், நமக்கு வேலை கிடைக்குது இல்ல. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வேலை பார்க்காம வந்தது அவர்கள் இந்த லட்சம் நாடு அதை என்னைக்கோ வச்சு போனேன். இந்த நாட்டுல அடித்த அலுமினியம் கிடைக்கும், தட்டினா தண்ணு கிடைக்கும், வெட்டினா வய கிடைக்கும், கர்மம் படிச்சாங்க வேலை கிடைக்கும். இந்த வழக்க போட்டுவாங்க, வழக்க போட்டு ஒண்ணு வழக்க போட்டோம்னா ஆசிரியர் ஜெயில் காட்டி பயமுறுறாங்க. எங்க தாத்தன் காமராஜரும் வாவுக்கும் முத்துராமலிங்கரும் அன்னைக்கு போனா பாருங்க சிலை, அதுதான் சிலை. இன்னைக்கு போறதுனா உலகியை சிறதான், வெளியுற போறதுனா உலகியை சிறதான். ஜெயிலுக்கு போனா நீங்க வழக்க போட்டோம்னா ஜெயிலுக்கு போனச்சுக்க இது வந்து கடிதம் ஏண்டா கடிதம் பேசிட்டு வச்சிருக்கான். ஜெயிலுல பணத்தை வெளியே கட்டிட்டாங்கன்னா காலைல 70 சோறு, தக்காளி சோறு, பொடிச்சோறு, தொட்டுக்க போண்டா, முட்டை, வடை விதவிதமா போட்டேன். விதவிதமா போட்டேன். ரந்த வழிக்கு கட்டாயம் இல்லைங்க, வெளியில கூட நமக்கு பிரியாணி கிடைக்காது. ஜெயிலுமே கட்டாயம் இல்லைங்க. நோன்பு காலத்துல நோன்பு கட்சி நானும் 2 மாசம் இருந்தேன், அனுபவத்தை சொல்றேன். நீ ஜெயில வந்து அம்பியை நம்ம எடுத்து போயிடணும். கேரம் போர்டு இருக்கு, செஸ் போர்டு இருக்கு, ஆயக்கட்டை இருக்குது, வார பத்திரிகை இருக்கு, பாட பத்திரிகை இருக்கு, நூலாயிரத்து புத்தகம் இருக்கு. அப்ப என்ன வடிவ சொல்லுவாங்க, சும்மாவே எல்லாம் கஷ்டம் தெரியுமான்னு உண்மையிலே ஜெயில் போனான்னு ஒரு வேலை கிடையாதுங்க. அன்னைக்கு போய் நம்ம செக் எடுக்க போறது, அன்னைக்கு போய் கண்ணு வைக்க போறது, சாப்பிட்டு சும்மா இதுதான் ஜெயில். காலையில ஜெயில வந்து காலைல ஒரு 8 மணிக்கு குடிக்காம நான் குடிச்சு எந்த ஆபீஸா போப்பேன், என்ன கேட்டா போட்டு அதான் ஜெயில். என் பயமுறை ஜெயில்னா அப்படி இருக்கும், இப்ப இருக்கும். இந்த சட்டம் போட்டாலும் 3 மாசத்துல வந்துடலாம். தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாலும் 4 மாசத்துல வந்துடலாம். எவ்வளவு இந்த நாட்டோட உச்சபட்ச விசாரணை அமைப்பு என்னைக்கு தேசிய புலனாய்வு பண்ணு. நான் வந்து குண்டர் சட்டம் பெரிய சட்டம் வந்துச்சு. குண்டர் சட்டம் புதிய 6 போனாங்களாம், பயங்கரமான சட்டமா இருக்கு. போன ஆட்சி 2012 என் மேல குண்டாசை போட்டேன் சென்னையில. குண்டாசு மேல மதிப்பே போயிடுச்சு. என்னைய வந்து பெரிய பெரிய பயங்கரவாத கைது பண்ணணும், விசாரணை பண்ணணும். பெரிய ஆளுநர் விசாரணை பண்ணுமா என்னைய போன பிப்ரவரி மாசம் என்னை எனக்கு கொடுத்தேன். நான்கு மலை கட்சி நிர்வாகி வீட்டுல போய் சோழ போறேன். எல்லாருக்கும் ஒண்ணு கிடைக்கிற புத்தகத்துக்கிட்டேன். நான் வந்து செலவு எடுப்பேன் டிக்கெட் போறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன். பொங்கல் வச்சு மாதிரி வந்து இல்லைங்க வேலை 2 நாள் ஆகுங்க, அப்ப இந்த தொழில வந்துருங்க. அங்க போனா வெளியில ஊடகங்கள்லாம் இருக்குது. என்னைங்க விசாரணை வருஷா படம் பிடிக்கிறான். தொலைக்காட்சியில போயிட்டு இருக்கு. இடமானம் கார்த்தி என்ஐஏ விசாரணைக்கு ஆஜானா போயிட்டு இருக்கு. பிரேக்கிங் நியூஸ் உள்ள போயிருக்காங்க. அதே உண்மையிலே அதிகாரிகள் இருந்து அந்த மாதிரி நடந்தாங்க. போயிருக்காங்க. உட்கார்ந்த உடனே விசாரணை என்ன தெரியுமா, தெரியுங்க அந்த சேலம் பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் 4 பசங்க 2 பசங்களே வந்து இந்த வெடிகுண்டு அடிச்சாங்க. அதான நீங்க வளர்க்க இல்ல அதெல்லாம் கேஸ் கிடையாது. பெருமணி வந்து ஸ்ரீலன் ஒருத்தர் கால் பண்ணார். அந்த காலை எடுக்கல. அவர் எதுக்கு போன நன்றி சத்தியம் அவை இதுதான் விசாரணை. அவர் போன் பண்ணாங்க வந்தவங்க மிஸ்டர் ஏன் பண்ணாங்க மிஸ்டர் வந்து 3 மாசம் ஆச்சு. ஆனா இதுக்கு விசாரணை. சரி சொல்லுங்க கட்சிக்கு அந்த கதையை. அதாவது அன்னைக்கு காலையில 7 மணிக்கு 2009 டைம் விஷயம் 2009 வந்த கதையை சொல்லி அன்னைக்கு கட்சியை சேர்ந்த
படிக்கிறப்ப ஒரு கவிதை எழுதுங்க, ஈழத்தை பத்தி எழுதுங்க. என்ன கவிதை? சுற்றும் போது சுற்றாவிட்டாலும், வீசுமாட்டு வீசாவிட்டாலும், முடிக்காவிட்டாலும், கொதிக்கும் நிறுத்து முடிக்காவிட்டாலும், தமிழ்க்கு மக்கள் என்ன கவிதை தமிழ்ல மறந்தே இருந்திருந்தேன். அறிஞர் இருக்காங்க. நான் பேனாவை எடுத்து இருக்கு. மதியத்துல சாப்பிட நீ வெளில போய் சாப்பிடுறது யாரு? ஐயா வெளில போனா படிக்க மாட்டாங்க. நாங்க பரிச்சையில வந்திருக்கேன். உண்மையாவது பண்ணி சாப்பாடு வேண்டாம் இல்ல பழச்சா வச்சீங்களா? இல்ல சரி கை போனா சாப்பிடுங்க. அது இட வைப்பாங்க. மதியத்துக்கு பிறகு அவர் கொஞ்சம் சொந்த கதை சோக கதை கேட்டாரு. நான் மனசு விட்டு பேசுறேன். யூடியூப் எப்படி எடுத்து இப்படி அனுப்புறேன், தமிழ் இப்படிதான் வைப்பேன், இப்படிதான் பண்றேன், இந்த போன்லாம் எடுப்பீங்களா? ஆமா இந்த போன்லாம் பண்றேன் அப்படின்னு கதை கேட்டாரு. ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு மேல அவர்கிட்ட கேட்க ஒண்ணு எழுதி சொல்ல ஒண்ணு. அவர் அப்படியே முடிக்கிறாரு. நான் கையை கட்டிட்டேன். சங்கீத சுவரங்கள் ஏழே கணக்கான் பாதுகாப்பு வரும். ஆனா இந்த வெளிய ஊடகங்கள் கிடைக்கிட்டு விசாரணை, நாம் தமிழக கட்சி நிர்வாகிக்கு 46 வகை கேள்விகள், நாம் தமிழகை பரிசீலிப்படுத்த ஒரு கர்மாந்தம். வெளியில போறப்ப வெளியில போய் அண்ணாமலை எப்படி பழக்கம் பாருங்க. நீ போலங்க வெளில போனட்டாங்க. எவ்வளவு பொதுவாழ்க்கைன்னு வந்துட்டோம்னா அடக்குமுறையோ அவருக்கு தரப்போயோ எல்லாத்தையும் சகித்துக்கணும். எது வேணும் மன உறுதியோட அவ்வளவுதான். நம்மளை திட்டாத திட்டு திமுக இப்ப எல்லாம் திட்டப்ப இது நல்ல வித்தியாசமா திட்டாங்க, நல்ல சிறப்பா திட்டலாம் அப்படின்னு நாய்க்கு இந்த வாரம் அவ்வளவுதான். நாங்க எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறோம். இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டிருக்கிறோம். நீங்க ஆட்சியாளர் பத்திரிக்கை எப்படிப்பட்ட ஆட்சியாளர் தெரியுமா? நாம பேசணும் தொடக்கத்துல பேசணும் நீர் மேலாண்மை. 2018 சென்னையில கடும் தண்ணி கட்டுப்பாடு, கடுமையான தண்ணி கட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம். சென்னையில ஐடி பார்க்க போற மூடுறான், உணவகத்தை போற மூடுறான், பாக்க தண்ணி இருக்கு. சென்னை ஸ்பந்திச்சு போகுது. அப்ப அன்னைக்கு அதிமுக ஆட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாளர். அதிமுக ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. செல்லூர் ராஜு போன்ற மாமேதிகள், திருமிட சீனிவாசன் போன்ற மனித பெண்கள் எல்லாம் இருக்காங்க. செல்லூர் ராஜு பற்றி சொன்னா கக்கம் கட்டிய அந்த அணைய வைகை அணைய தெர்மாகோல போட்டு மூட முடியும் கண்டுபிடிச்ச இந்த நூற்றாண்டு வீடு நேற்ற விஞ்ஞானி. அவர் எந்த விஷயத்துல இருக்கிறாரோ அந்த விஷயத்துக்கு நம்மளாம் விழுந்து அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி செல்லூர் ராஜு. திருமிட சீனிவாசன் அவருக்கு சொல்லவே தெரியல. அவர் நிகழ்காலத்தில் வாழ மாட்டார், இரண்டு காலத்துல வாழ்வார். நான் வாஜ்பாய் எனக்கு பார்த்தேன் பேசுறேன். அவர் பாமக ஓட்டு கட்டாய கூட்டுக்குவாரு. பாமகவும் அதிமுகவும் கூட்டணி. ஏன் கூட்டணி முடிச்சாங்க? அப்ப கூட்டணிக்கே கையால அவசியம். பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு திருமிட சீனிவாசன் மாத்திக்கிறது. இந்த பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு நீங்கள் ஆப்பிள் சின்னத்தை ஓட்டை போட்டுங்க. ஆப்பிள் சின்னமா நின்று பிடிச்சார். அது மாம்பழம் எல்லா பழமும் ஒரு உடம்பு நல்லதாங்க. வீணாதான் அவங்க இந்த திருமிட சீனிவாசன், இந்த செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் ஒரு அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை. கம்பராமணம் தங்கள் சேர்க்கிறாங்க, தப்பா சொல்லிருக்காங்க. உண்மையிலே செய்யவில்லை. கம்பராமணத்தை கம்பம் எழுதி சேக்கலாக கொடுத்தது எடப்பாடியை கொடுத்துருப்பாங்க. எடப்பாடி குலசேகரா கொடுத்திருக்காரு. அதான் கம்பராமணம் தந்த சேர்க்கிறார். சரியாக நம்ம தப்பா கொடுத்துருக்கோம். அவங்க இருக்கிறப்ப சென்னையில தண்ணி தட்டுப்பாடுனா குமரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம். கடுமையான தண்ணி பற்றாக்குறை இருக்குது, மழை வந்தாதான் சமாளிக்க முடியும். கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு தீர்வு வைக்கிறாங்க. என்ன தீர்வுனா, அதாவது எல்லா ஊர்லயும் சாமியார் இருக்காங்க. கடும் தண்ணி தட்டுப்பாடு. இந்த தண்ணி தட்டுப்பாட்டை போட்டா மழை பெய்யணும்னா இந்த சாமியார பூரா எல்லா கோயிலையும் சொல்லி யாக வளர்க்கணும்னா இவங்க வளர்க்க யாகத்துல வரண பகவான் அப்படி தண்ணியை மழை மனம் உருகி மழையை கொட்டுன்னு கொட்ட வச்சு மழை கொட்டிச்சுன்னா ஏற்கனவே நம்பிடும். ஏற்கனவே நம்பிச்சுன்னா தண்ணி தட்டுப்பாடு நீங்க ஒரு அமைச்சரை முடிவுங்க. யாகம் வளர்த்தா தண்ணி யாகம் வளர்த்து மழை வைக்கிறாங்க. யாகம் வளர்த்து மழை வைக்க முடியும்னா சின்னாள் போன்ற நாடுகள்ல எனக்கு பல கோயிலை போட்டி செயற்கை மழை வைக்கிறான். யாகம் வளர்த்து மழை வைக்க முடியும்னா ராஜஸ்தான சாமியார் இல்லையா, ராமநாதபுரத்துல சாமியார் இல்லையா, துபாய் போன்ற நாடுகள சாமியார் இல்லையா? ஆனாலும் முடிவு பண்ண அன்பான மக்களே, யாகம் வளர்த்தா மழை வராது, வரம் வளர்த்தால் தான் மழை வரும். கழுதைக்கு கழுதைக்கு திருமணம் பண்ணலாம், மழை வந்து
கழுதைக்கு நழுவி போனோம்னா கழுதை குட்டி வேணா வரும், மலையடி வரும். மரத்துக்கு மண்ணுக்கு மாறத்து பண்ணிட்டு கழுதைக்கு நழுவி போனோம்னா எப்படி வரும்? பூனை கொண்டு போன அவசரம் இல்லை. இந்த நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல எடப்பாடி போன அவசரம் இல்லை, ஸ்டாலின் போன அவசரம் இல்லை, அண்ணாமலை போன அவசரம் இல்லை. ஆனா பூனை போன அவசரம். ஒரு அப்பாவி பூனை யாருக்குள்ள மீன் வைப்பாங்க, கவலை வைப்பாங்க, 4 நிமிடம் போதாங்க ஏதோ ஒரு பூனை. அந்த பூனை கொண்டு போன அவசரம் இல்லை. நீ ஒரு அவசர வழியை வெளியே போற, பூனையும் ஒரு அவசர வழியை வெளிக்கிறாங்க. என்ன ஒண்ணு உங்க பூனை ஓவரா போயிடுது, நீ பூனைக்கு போட்டு வைக்கிறீ, பூனை வெளியே போற, பூனை கொண்டு போன அவசரம். இதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு அரசு தெளிவும் விழிப்புணர்வும் அவசியம். நாம் எழாட்டால் எந்த துன்பமும் இல்லை. மன்னராட்சி முறையில கூட மன்னருக்கு நிறுவனம் தான் மக்களின் குறை கேட்க மாறுபடம் உண்டு. ஆனா மக்களாட்சி காலத்துல எந்த ஆட்சியாலும் வர்றதில்லை. நாம் தான் கோட்டைக்கு போகணும், முற்றுகை போராட்டம் நடத்தணும், நாம் தான் மனு போடணும். இந்த துன்ப சிறந்த நீங்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் இந்த மண்ணின் மக்கள் இங்கு வந்த பிள்ளைகள், உங்களை போல அங்காரம் கட்சியோட பிள்ளைகள், கிழக்குடியோட பிள்ளைகள், விவசாயிகளின் பிள்ளைகள். விவசாயம் ஒழிச்சு போயிருக்குது. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நான் கருத்தாக்காரன். இன்னைக்கு இந்த காவல் பகுதியில விவசாய நிலங்கள்லாம் பால் போட்டு நிற்கிறேன். பால் போட்டு நிற்கிறப்போ எங்க போன அந்த உள்டாக்காரன் எங்க போனாரு? காலங்காலமா நாங்கள் போராடுறோம். காவிரில தண்ணி கொடுங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணி போராடுறோம், பயிருக்கு நிவாரணம் கொடுத்து போராடுறோம். ஒரு விவசாயியோட மனைவி ஒரு கவிதை இருந்தார். கல்வி கடன், கால்நடை கடன், விதைக்கடன் என வாங்கியதெல்லாம் பயனை நிறுத்திட்டார். வானம் கைவிரிக்க, வனவனாலும் கைவிரிக்க, உலகமெல்லாம் போச்சே, உலகமெல்லாம் போச்சு. கணவனை காவலைகள் தந்த பூச்சி மருந்தை துளைக்க வைத்தேன், மூக்கணான் கையை ஒழித்து வைத்தேன், இரவு சிறுநீர் கழிக்க போனால் கூட எட்டி எட்டி பார்த்தேன். இருந்தும் என்ன விலைக்கு மனம் படைத்தவன், வயலிலே விழுந்தான், வளத்திலே செத்தான் என்று பார்த்தார். கணவனை பறி கொடுத்த ஒரு விவசாயி மனைவி அந்த நிலைமை இருக்குது. அந்த நிலைமை காலையில தண்ணி வர திமுக ஆட்சிக்க வாழ விரும்பாது. ஏன்னா இவன் மண்ணை கொண்டே இவன் எல்லா ஆட்சியுமே உங்க பிள்ளைகள் இந்த மண்ணுக்காக முறைகள் நிற்கிறோம். கடைசி வாய்ப்பு காமராசன் வந்து அன்றைக்கு தேர்தல் காலத்தில் கவிராசன் கண்ணதாசன் வந்து அன்னைக்கு வந்து காலத்தின் கடைசி கவனை காமராசன், காலத்தின் கடைசி கவனை, காலம் ஒருமுறை கடைசியாக கருணை இருந்தது. அந்த கருணைதான் காமராசன். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தான். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அவை நம் உயிர்களை நாம் விடாது. வீரங்களை நாம் விடுவதற்கு இழந்த ஒருவரை பெறுவதற்கு மண்ணின் மக்கள் வாழ்வதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தவறவிச்சு. உங்க பிள்ளைகள் நீங்க ஓட்டு போட்டாலும் போடனாலும் மக்கள் தான் இருப்போம், பேசுவோம், போராடுவோம், தொண்டை நீ வச்சு அழிவு வைத்து கத்துவோம். ஆனா இங்க 1.5 மணி நேரம் கட்டி பயணிக்கல. ஆனா சட்டமன்ற 2 நிமிஷம் பேசாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும். அப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை சட்டமன்றத்தில் போவதுதான் சரியான வாய்ப்பு. அதை உணர்ந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அறியாத கொடுங்க. இங்க முதன்மையான சிக்கல்கள் இருக்குது. முதன்மையான சிக்கல் அந்த கிழக்கு கடற்கரை சாலைகளின் குப்பைகளை அது சரியான இடத்துல அமைக்கணும். அது மங்களூர் சரியான இடம் இல்லை. மங்களூர் நீர்நிலை இடத்துல வச்சா அங்கனுடைய மக்கள் பாதிக்கிறாங்க. அது ஒருபோதும் நாங்க அனுமதிக்க முடியாது. அதை எட்டும்போது அதே போல இந்த பக்கத்தை ஓடி போலாம். இந்த சாக்கடை, இந்த கழிப்பறை, ஒரு நகரத்தோட அடிப்படை கட்டுமானமே தவறு எல்லாம் சரி செய்யப்படும். தம்பிக்கோட்டையில வர சொல்லணும். இந்த காய்கறி போயிட்டாங்களா? சரி. தம்பிக்கோட்டையில் விபத்து ஏற்பட்டு அந்த விபத்து ஏற்படுறது நிவாரணம் அரசு இருக்கு 1 லட்சம் ரூபாய். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் கிடைக்கல, போய் சேருங்க. அதே போல அந்த பக்கம் தடுப்பு பல இடம் தடுப்பு அதுவும் கிடைக்கல. தம்பிக்கோட்டையில வந்து செங்காங்காட்டுல முயல்வெளிங்கிற பொறுத்த சாலை அமைக்கணும் அப்படின்னு 40 ஆண்டா போறாங்க. 40 ஆண்டா இன்னைக்கு வரைக்கும் செங்காங்காடு முயல்வெளி பொறுத்த கிடைக்குது. இப்படி பட்டியல் போட்டு போனா அவரை வச்சுட்டு இருக்கு. திருத்த உங்க பிள்ளைகளுக்கு அதிகாரம் இல்லை, ஓடாம உங்க பிள்ளைகளுக்கு உறுதியாக இல்லை.
நாங்கள் கடைசி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி சமம் பண்ணிக்கிறோம்.